கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 3:5. ரோமன்ஸ் 3:5. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? ரொம்ப அருமையாக ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ அதை வாசிக்கிறவங்க, ரோமாபுரி சபையிலிருந்து வாசிக்கிறவங்க, அவங்க மனசில் என்ன கேள்வி வரும் அப்படிங்கிறத இது பண்ணி அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய காரியம் என்ன? மனுஷர் பேசுகிற விஷயமா பேசுகிறேன். எப்படி ஒரு மனுஷன் பேசுவானோ, அதாவது ஒரு மாம்ச பிரகாரமாக ஒரு வீழ்ந்து போன மனுஷன் எப்படி பேசுவானோ அது விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் கேட்குறாரு. இப்போ என்னுடைய அநீதி தேவனுக்கு நீதியை விளங்க பண்ணினா அப்போ அது நம்ம என்ன சொல்லணும்? அது ரொம்ப சந்தோஷம் தானே. யோசிச்சு பாருங்க. இப்போ என்னுடைய பாவம் கர்த்தருடைய நீதியை விளங்க ரொம்ப பண்ணுதுன்னா அப்போ நான் இன்னும் அதிகமாக பாவம்னா அது சந்தோஷம் தானே. அப்போ நான் என்ன சொல்லலாம்? அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு? ரெண்டாவது என்ன? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? இப்போ என்னுடைய பாவம் கர்த்தருடைய தேவ மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருந்தால் அவர் என்னைய நியாயம் தீர்க்கலாமா? எப்படி என்னைய அவர் நியாயம் தீர்க்கலாமா? என்னன்னா இங்கே ரோமர் 6வது அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நான் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். என ஏற்கனவே சொன்ன மாதிரியே அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இப்போ என்ன, நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது? நான் பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கர்த்தருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும்ல. எப்படி நான் பாவம் பண்ண கர்த்தருடைய இது பெருகி கொண்டிருந்தா அப்போ நான் என்ன பண்ணலாம்? இன்னும் பெருகத்தானே செய்யும். ஏன்னா ரோமர் 6வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் என்ன சொல்கிறாரு? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? எப்படி நான் பண்ண கிருபை பெருகுதில்ல பிரதர் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா இது என்ன, ஒரு நெறியான வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு எதிர்மறையானதாக மாறிடும். அப்போ கர்த்தருடைய நீதி எக்காலத்திலையும் சோரம் போவதில்லை, இல்லை அது காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லை, அது ஒன்றும் இல்லாமல் போகிறதே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய நீதி எங்கே எப்பொழுதும் அவருடைய நியாய தீர்ப்பில் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து கர்த்தருடைய தேவ மகிமையை காட்டக்கூடியதாக இருந்தாலும் அதனால ஒரு மனுஷனுடைய பாவம் அது குறைந்ததில்லை. அது கண்டிப்பாக நியாய தீர்ப்பில் நியாயம் தீர்க்கப்படும் என்பதை தான் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்மளுடைய பாவம் தேவனுடைய நாம மகிமைக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கர்த்தருடைய தேவ மகிமை என்ன, மனுஷன் அவருக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுவதற்கு ஒரு லூப் ஹோல் இல்லை, அது நம்ம பாவம் பண்ணுவதற்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி எடுத்துக்கவே கூடாது. கர்த்தர் என்ன நினைக்கக்கூடாது? நம்மளுடைய எண்ணங்களில் நான் எப்படின்னதான் பாவம் பண்ணாலும் கர்த்தர் என்னைய மன்னிச்சிருவார், அதனால் இந்த பாவத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் அப்படின்னு சொன்னது எதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்ல வராருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தருடைய கிருபை எனக்கு பாவம் பண்ணுவதற்கு ஒரு வசதி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் போகக்கூடாது. காரணம், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது அவருடைய நீதி ஒரு காலமும் காம்ப்ரமைஸ் ஆக போகிறதே இல்லை. அதுக்கு நம்ம இங்கே ஒரு சாக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களாம் நம்ம இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க, தேவனுக்கு முன்பாக விளங்குவதற்கு நீங்கள் நீதி உள்ளவங்களாக விளங்குறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கர்த்தருடைய குணாதிசயம் சோரம் போகும் அளவிற்கு நான் என்ன பாவம் பண்ணாலும் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொடுக்குது, அதனால் நான் அப்படி மகிமை விளங்கத்தக்கதாக நான் பாவம் பண்ணுறேன்னு நினச்சிடக்கூடாது. காரணம் என்னன்னா, அது நம்ம
இன்னும் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா பாவம் இன்னும் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா பாவத்தை சின் ஸ்டில் அக்கௌண்டபிள், அதில் எந்த விதமான மாறுபாட கருத்தும் கிடையாது. அதனால தயவு செய்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம தேவனுக்கு ஏற்றாற் போல, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இதை நம்ம செய்ய தவறக்கூடாது. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு விசை. ஆமாம் ஆண்டவரே, தேவனுடைய நீதி விளங்கும் விதமாக நாங்கள் பாவம் செய்யலாம் என்று கிருபையை குறித்து ஒரு தவறான பிரசங்கத்தில் இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியோடு உம்மை அண்டிக் கொண்டு உமக்கென்று வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.